சாராயமும் நல்ல சாராயம் கிடையாது. இப்ப இங்க கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறார். அப்ப நீங்க டாஸ்மாக்ல விற்கிற சாராயம் குடித்து தினம் தினம் 100 பேர் லிவர் சிரோசிஸ்னாலயோ பான்கிரியாட்டிக் ப்ராப்ளம்னாலயோ அதனால விபத்து ஏற்படுத்தி இருக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நீங்க தொடங்கி வச்சிருக்கிற டாஸ்மாக் கம்பெனியில நீங்க உங்க அரசு சார்பாக நடத்தக்கூடிய டாஸ்மாக், உங்க கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய பார்கள், உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் நடத்தக்கூடிய எஸ்என்ஜே கம்பெனிகள் குடித்த சாராயத்தை வாங்கி குடிச்சவர்கள் பாதிப்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது. அதற்கெல்லாம் நீங்கள் யாருக்கு இழப்பீடு கொடுக்க போறீங்க? கள்ளச்சாராயம் குடிச்சாதான் இழப்பீடா? அப்ப நல்ல சாராயம் குடிச்சவங்களுக்கு இழப்பீடு கொடுக்க மாட்டீங்களா? எத்தனை உயிர்கள் பாதிக்கப்படுது? அதனால இந்த கள்ளச்சாராயத்தை நிறுத்துவது என்பதெல்லாம் வெறும் கள்ளச்சாராயத்தை மட்டுமெல்லாம் எடுக்க முடியாது. இது ஒட்டுமொத்தமா அதில் இருக்கிற ஊழலை ஃபுல்லா எடுக்க வேண்டியது. இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு என்று உணர்ந்து இந்த திமுக அரசு தனக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு இதை காரணமாக வைத்து முற்றிலும் ஒரு மது விலக்கை கொண்டு வர வேண்டும். இங்க இருக்கிற ஊழலை அத்தனை ஒழிக்க வேண்டும். அத்தனை டாஸ்மாக் பார்கள் இல்ல, பார்கள் லைசன்ஸ் இல்லாம நடத்துறாங்க. அதற்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலம் அதில் பணம் சம்பாதித்தது யாரு? இதற்கு எப்படி டெண்டர் விடப்பட்டது? இதையெல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்க இதெல்லாம் எடுக்காம முதல்வர் இதுக்கு பொறுப்பேற்று அமைச்சரை மாற்றாம முதல்வர் பதவி விலகாம இதெல்லாம் நிறுத்த போறது கிடையாது. நீங்க இங்க மாவட்ட விழுப்புரத்தில் நடந்த கள்ளக்குறிச்சியில் பக்கத்திலே நடக்குதுன்னா என்ன? அதை எப்படி கடந்த முறை என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இங்க மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இங்க எங்க வந்தாரா? இங்க அவர் தானே வந்திருக்கணும். மதுவிலக்குத்துறை அமைச்சர் இங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? விளையாட்டுத்துறை அமைச்சர் உட்கார்ந்துட்டு பேசுறாரு. அவர் தான் நிவாரணம் கொடுக்கணுமா? ஏன் அவருக்கு அவ்வளவு திறமை இருந்தா அவரே மதுவிலக்குத்துறை அமைச்சராகி அவர் திறமையெல்லாம் காட்டி மதுவிலக்கை எல்லாம் அமல்படுத்தி காட்டலாமே. அடுத்த முதல்வராக கனவு இருந்தா அதை அமல்படுத்தி காட்டலாமே. உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்க உங்களுக்கு கொட்டை பேர் வாங்கும் போதெல்லாம் ஒரு கருவி செந்தில் பாலாஜியோ ஒரு முத்துசாமியோ தேவைப்படுகிறார். ஆனால் பணம் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு மட்டும் போய்க்கும். நீங்க நிவாரணம் கொடுக்க மட்டும் வருவீங்க. அப்ப அந்த பொறுப்பெல்லாம் தட்டி கழித்து விடமெல்லாம் முடியாது. நீங்க நிவாரணம் கொடுக்க மட்டும் எல்லாம் வந்தா முடியாது. நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கணும். இந்த ரத்தக்கரை ஒட்டுமொத்த திமுக குடும்பத்தின் மீதும் இருக்குது. ஒட்டுமொத்த திமுக அரசை நம்பி இருக்கிறவர்கள், திமுக அரசை சார்ந்தவர்கள் மீதும் இருக்குது. 60 பேர் உயிர் போயிருக்குது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி வெறும் ஏதோ கலெக்டர் மாத்தி விட்டு கலெக்டர் என்ன செய்வாரு? எல்லா கலெக்டரையும் எப்படி மிரட்டி வச்சிருக்கீங்க? டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னது போல கலெக்டர்கள் எல்லாம் கரை வேட்டி கட்டாத திமுக ஆளும் கட்சியினர் திமுக போலதான் செயல்படுறாங்க. அவர்களால் சுதந்திரமா செயல்பட முடியுதா? இல்ல எஸ்பி மாவட்ட அமைச்சருக்கு எல்லா இடத்துல இருந்து பணம் போகுது. சாராயம் காய்ச்சுவர்கள் பணம் கொடுக்கறாங்க. லைசன்ஸ் இல்லாத பார்கள் நடத்துவர்கள் பணம் கொடுக்கும் போது ஒரு எஸ்பி அவரை மீறி எப்படி எடுப்பாரு? அப்புறம் எடுத்தாலும் அப்படி நடவடிக்கை எடுத்தாலும் அவரை பதவி மாற்றம் செஞ்சிருவீங்க. எடுக்கலினாலும் பதவி மாற்றம் செஞ்சிருவீங்களா? அவர்கள் தான் உங்களுக்கு கிடைத்தார்களா? பகடைக்காயாய் எல்லா தவறும் உங்க மேலதான் இருக்குது. இதை திரு ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து நீங்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீங்க வேண்டும். இந்த டாஸ்மாகை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். டாஸ்மாக் ஒழித்தால் மட்டும்தான் மதுவிலக்கு கொண்டு வர முடியும். வெறும் கள்ளச்சாராய விலக்கு மட்டும் கொண்டு வர முடியாது. மதுவிலக்கு தான் கொண்டு வர முடியும். நீங்க உங்கள் துறை மதுவிலக்குத்துறை தான் தமிழக அரசு இருக்கே தவிர கள்ளச்சாராய ஒழிப்புத்துறை கிடையாது. அமைச்சர் பேர் என்ன? மதுவிலக்குத்துறை தானே, கள்ளச்சாராய ஒழிப்புத்துறை கிடையாது இல்ல. ஆனா மதுவிலக்குத்துறை என்ன பண்ணுது? எப்படியெல்லாம் சாராயத்தை அதிகமா விற்கலாம், எங்கெங்கெல்லாம் கடை வச்சா விற்க முடியும், எங்கெங்கெல்லாம் சாராயம் காய்ச்சுனா செலவா நடக்க முடியும், எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குது? இத்தனை பேர் 100, 200, 300 பேருக்கு பாதிக்கப்படும் அளவுக்கு கள்ளச்சாராயம் அங்கங்கே விற்கப்படுது. இன்னொரு தகவல் சொன்னாங்க, அரசு பஸ்லயே கண்டக்டர் கமிஷனை வாங்கிட்டு சாராயத்தை கொடுக்கறாரு, அங்கங்க வச்சு வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இந்த ஊர் பேர் என்னது? வடக்கு நேந்தல்ங்கிற ஊர்ல மல்லிகைப்பாடிங்கிற ஊர்ல இந்த போல அரசு பஸ்லயே கள்ளச்சாராயம் விட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆண்களுக்கு, இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது ஏதோ அங்க எங்கே நடக்கக்கூடியது கிடையாது. தமிழ்நாட்டுல பரவலாக நடந்துட்டு வந்திருக்கு. இப்ப நீங்க அதனால இதையெல்லாம் கள்ளச்சாராயம் மட்டும் ஒழிக்க முடியாது, ஒட்டுமொத்த சாராயத்தையும் ஒழிக்க வேண்டும். இங்க நல்ல சாராயம் என்று எதுவுமே கிடையாது. எல்லா சாராயத்தையும் குடித்தும் தினம் தினம் 100கணக்கானோர் உயிரிழப்பு ஏற்படுகிறார்கள். ஒரு அரசு மருத்துவமனையில கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் தினம் தினம் எத்தனை 1000 பேர் 100 பேருக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகி பான்கிரியாட்டிக் ப்ராப்ளம் ஆகி இருக்கிறாங்கிறது. அதை பற்றியெல்லாம் இந்த அரசுக்கு கவலை கிடையாது. அவர்களுக்கெல்லாம் இழப்பீடு கிடையாது. ஆனால் கள்ளச்சாராயம் கொடுத்தவருக்கு மட்டும் இழப்பீடு கொடுத்து முடித்து விட ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷன் ரிப்போர்ட் வர்றதுக்கு 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகலாம். அதுக்குள்ள நம்மள இதை பற்றி மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடும், அடுத்த தேர்தல் வந்துடும். இப்படி இதை கடத்தி விடலாம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்க கூடாது. நீங்கள் உங்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்து உங்கள் தந்தையின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த பதவி விலகுங்கள்.
உங்களுடைய டாஸ்மாக் இங்கே மதுவிலக்கை கொண்டு வாருங்கள் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்ல, இது முதல்ல நாங்க கடந்த ஆண்டு மே மாசத்து தொடங்கி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி, டாஸ்மாக் ஊழல் 1 லட்சம் கோடி டாஸ்மாக் ஊழல் என்று கொண்டு வந்திருந்தோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் லைசன்ஸ் இல்லாத பார் வந்து 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் இருக்கு. அதை தொடர்ந்து பார்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒழிக்கணும்னு, அதெல்லாம் மூடணும்னு சொல்லி கொண்டு வந்து பல்வேறு மாவட்டங்களிலும் மூட வச்சோம். எஸ்பி அவர்களே பட்டியல் வெளியிடுறாரு. இந்த போல இந்தந்த டாஸ்மாக் இந்தந்த பார்களுக்கு லைசன்ஸ் இல்ல, இது மூடணும். அப்ப இத்தனை வருஷமா நடத்தும் போது அவங்களுக்கு தெரியலையா அது பார்? நாங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதா? இப்போ நம்ம கள்ளச்சாராயம் என்று எதை சொல்றோம்னா, இவங்க அரசு சாராம இவர்களே வேற ஒருத்தர் காட்சி கொடுக்கறது தான் கள்ளச்சாராயம் சொல்றோம். ஆனா இங்க என்ன பண்ணுது, பார்ல மதுபானம் விற்க கூடாது என்பதுதான் சட்டம். டாஸ்மார்க்ல ஒரு தனிநபர் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து குடிக்கிற இடம் தான் பார். ஆனா பார்களிலேயே மதுபானம் விற்கப்படுது. இந்த மதுபானம் எங்க இருந்து வந்துச்சு? டாஸ்மாக்ல இருந்து வந்துச்சா இல்ல நேரடியா எஸ்என்ஜேல இருந்து வருதா? அது எத்தனை பாட்டில் எஸ்என்ஜே விற்குது, எத்தனை பாட்டிலுக்கு வரி கட்டி டாஸ்மாக் மூலம் வருது, எத்தனை பாட்டில் நேரடியாக மணமங்கல் மன்றங்களுக்கு போகுது, எத்தனை பாட்டில் நேரடியாக லைசன்ஸ் இல்லாத பார்களுக்கு போகுதுங்கிறதால எந்த கணக்குமே கிடையாது. அதெல்லாம் கூட கள்ளச்சாராயம் தானே. இது கடந்த ஆண்டு கூட இந்த கள்ளச்சாராயம் மரணங்களுக்கு பிறகு டாஸ்மாக் பாரில் மது குடித்து சைனைடு கலக்கப்பட்டதுன்னு எல்லாம் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. அது இந்த வழக்கால என்னாச்சு? அதெல்லாம் நல்ல சாராயமா? நல்ல சாராயத்தில் எப்படி சைனைடு வந்துச்சு, எப்படி உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு? இப்ப இது போல தமிழ்நாடு எங்கும் பல உயிரிழப்புகள் அங்கங்கே ஏற்பட்டு இருக்கு. ஒரே ஊர்ல ஒரே பகுதியில் இத்தனை ஏற்பாடு வந்தாதான் நம்மளுடைய ஊடகங்களோட பார்வையும் அரசியல் கட்சிகளின் பார்வையும் படுது. ஆனா அங்கங்கே ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு எந்த பார்வையும் இல்ல. அவங்க பாட்டில் உயிரிழந்துகிட்டு மக்கள் பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப போராட்டம் என்பது நாங்கள் தேவைப்படும் நேரத்தில், இந்த அரசினுடைய செயல்பாடு சரியில்லாத நேரத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் போராட்டம் அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அறிவிப்பார். நாங்கள் கடந்த ஆண்டு முழுவதுமே மது ஒழிப்புக்கு எதிராக தான் எங்கள் போராட்டம் இருக்குது. டிசம்பர் மாதம் கூட மது ஒழிப்பு மாநாடு என்றுதான் நடத்தினோம். எல்லா போராட்டங்களும் அதுக்காக தான் நடந்தது. அதனால விரைவில் அறிவிக்க வேண்டியது வந்தால் அறிவிப்போம். வேற ஏதாவது கேக்குறீங்க? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.